ஸ்ரீமதி என்ன பண்ணிட்டு இருக்க? சமைச்சிட்டு இருக்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அப்புறம் ஏன் அடுப்பு கிட்ட வந்து நின்று இருக்க? போ போ படு போ. இல்ல இப்ப வேற ஏதாவது வேலை இந்த நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. சும்மா அடுப்பு கிட்ட வந்து நின்றுட்டு ஸ்ரீமதியை காணோம். ஸ்ரீமதி, டேய் சொல்லுங்கப்பா. ஏன்டா இங்க உட்காந்து இருக்கு? என்னாச்சு? அம்மா திட்டாங்கப்பா. எதுக்கு? நான் போய் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. அம்மா அப்புறம் ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டாங்கப்பா. நான் பீரியட்ஸ்ன்னு சொன்னா அம்மா இங்கெல்லாம் இருக்காதான் இப்போ அப்படின்னு சொல்லி முடிக்க விட்டுட்டாங்கப்பா. சரி, நான் என்னன்னு கேட்கறேன். நானு எதுக்கு அம்மா அப்படி சொல்லுச்சு? என்ன சமைச்சா என்னவாமா? ஹெல்ப் பண்றதுன்னு நீ கேட்டிருக்க. இரு, நான் பேசிக்கிறேன். நான் இந்தோ என்னாச்சு? எதுக்கு எதுக்கு புள்ளி திட்டுன? நீ என்ன சமைக்கிறதுக்கு தானே ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காவ. எதுக்கு சத்தம் போட்டவளைய? நான் எதுக்கு சொன்னேன்னா, ஃபர்ஸ்டே அவளுக்கு பீரியட்ஸா இருக்கா. அவன் வந்து அடுப்பு கிட்ட நின்று இருக்கிறேன். நான் நார்மலா சொன்னா அவ போக மாட்டா. எனக்கு உடம்பு சரியில்லை, அம்மா உடம்பு சரியில்லை, அதனால வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவா. சோ அதனாலதான் நான் வந்துட்டு ஏன் நீ வந்து நிக்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் போக மாட்டா. அதனாலதான் அதட்டி அனுப்புனேன். இதுல என்ன இருக்கு? நீ நார்மலா பேசி சமாதானம் பண்ணிக்கோ. ஆனா நான் வந்து நார்மலா பேசினா என்ன பண்ணுவா, நீங்க ஒன்னும் பரவாயில்ல, நீங்க நான் சமைச்சுக்கிறேன், நீங்க இப்ப உட்காருங்கன்னு சொல்லி எனக்கு தவிர்த்துட்டு அவதான் முடியாம வந்து செஞ்சுட்டு இருப்பா. தேவையாதெல்லாம். இந்த மாதிரி இருக்கும்போது பொண்ணுங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வலி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் தானே. சொல்லி சமாளிச்சுக்கிறேன்.